திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டியில் ஏரி நீருடன் கழிவு நீரும் கலந்து ஜேஎன்டி சாலையில் தேங்கியுள்ளதை அகற்றும் பணியில் ஊழியர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள். இது குறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் ராதாகிருஷ்ணனிடம் கேட்கலாம். ராதாகிருஷ்ணன், கழிவு நீரோடு சேர்ந்து சாலையில் மழை நீரும் செல்வதால் எந்த அளவிற்கு அந்த பகுதியில் சுகாதார சீர்கேடு ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது? இந்த மழை நீரை, கழிவு நீரை அகற்றும் பணியில் ஊழியர்கள் ஈடுபட்டிருக்கிறார்களே, அந்த பணி குறித்தும் சொல்லுங்க. திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி ஜிஎன்டி சாலையில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழை காரணமாக, செங்கல் புயல் காரணமாக தொடர்ந்து கனமழை அப்பகுதியில் நீடித்து வரும் நிலையில் தாமரை ஏரி அப்பகுதியில் இருந்து கும்மிடிப்பூண்டி சிப்காட் பகுதியில் இருந்து வெளியேறும் கழிவுநீர் மற்றும் தாமரை ஏரியில் அதிகப்படியாக மழை நீர் நிரம்பி வெளியேறிய நீர் கும்மிடிப்பூண்டி பேரூராட்சியில் உள்ள கழிவுநீர் நீருடன் கலந்து தொடர்ந்து கும்மிடிப்பூண்டி ஜிஎன்டி சாலையில் குளம் போல் நீரானது தேங்கியுள்ளது. இதன் காரணமாக அந்த கழிவுநீர் துர்நாற்றம் வீசி வாகன ஓட்டிகள் செல்ல முடியாமல் கடும் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். தொடர்ந்து அப்பகுதியில் அந்த குளம் போல் தேங்கியுள்ள நீரை தொடர்ந்து அகற்றும் பணியில் பேரூராட்சி ஊழியர்கள் ஜேசிபி இயந்திரம் மூலம் மழைநீர் கால்வாய்களை தூர்வாரி தொடர்ந்து மழைநீரை வெளியேற்றுவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றனர். எனினும் அப்பகுதியில் தொடர்ந்து மழைநீரானது வந்து கொண்டே இருப்பதால் கழிவு நீரோடும் கலந்து அப்பகுதியில் பெரும் பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளது. மோகன், விவரங்களையும் காட்சிகளையும் வழங்கியதற்காக நன்றி ராதாகிருஷ்ணன்.